ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டெல்லி சுல்தான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். டெல்லி சுல்தான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டெல்லி சுல்தான்ஸ். ஸோ இவங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா அட்வான்ஸ் ஆஃப் அரபுன்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அரேபியர் படையெடுப்புன்னு சொல்லி ஒரு டாபிக்ல 3 பேரை பத்தி பார்த்தோம். முகமது பின் காசிம், முகமது கோரி, முகமது கஜின்னு சொல்லிட்டு 3 பேரை பார்த்தோம். ஸோ அதான் அபு காசிம், முகமது கஜினி முகமது சொல்லுவாங்க, இவரை பத்தி பார்த்தோம். அடுத்து கோரி முகமது பத்தி பார்த்தோம். ஸோ கோரி முகமது பத்தி பார்த்தோம். ஸோ இவங்களை பத்தி பார்த்தோம். கடைசியில கோரி முகமது வந்து எப்ப இறந்து போறாருன்னா மார்ச் 15ஆம் தேதி 1206 இறந்து போறாரு. ஸோ ஆஃப்டர் கோரிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு ஆள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போவார். அவர் தான் பின்னாடி டெல்லி சுல்தான்ஸ் உருவாக்குவாரு. அதை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, மேப் வரைகிறேன். ஸோ இங்க இருந்து கஜினின்ற ஒரு இடம் இருக்கும். ஸோ இங்க கஜினின்ற ஒரு இடம் இருக்கும். இங்க இருந்து பெங்கால் வரையும் யார் கேப்சர் பண்ணியிருப்பாருன்னா ஃபுல்லாவே யார் கேப்சர் பண்ணிருப்பா? கோரி கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஃப்டர் கோரி 1206 அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இடங்கள் 4 வயசுல சரிசமா பிரிக்கப்படுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த கஜினியை ஒரு ஆள் ரூல் பண்றாரு. யால்தூஸ்னு ஒரு ஆள் வந்து கஜினியை எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த இடத்த ரூல் பண்றாரு. முல்தான்ற ஒரு இடத்த வந்து யாருன்னா குத்பாஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். குத்பாஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. ஸோ லாகூர் இங்க இருக்கும். லாகூர்ல இருந்து டெல்லி வரையும் யார் எடுத்துக்கிறான்னா குத்துபின் ஐபக் எடுத்துக்கிறாரு. குத்துபின் ஐபக் வந்து என்ன பண்ற, அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. பெங்கால் அண்ட் பீகார பக்தியார் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 4 பேர் 4 இடத்த எடுத்துக்கிறாங்க. புரியுதா? ஆஃப்டர் கோரி. ஸோ கோரி மறைவுக்கு பின்னாடி ஸோ கமெண்ட் செக்ஷன் தெரியுதா? ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் போடுங்க, நான் பார்த்துட்டு வேணா ரிப்ளை பண்றேன். ஸோ ஆஃப்டர் கோரிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1206 ஸோ கஜினியை யார் ரூல் பண்ணா? யால்தூஸ் ரூல் பண்றாரு. கஜினியை யார் ரூல் பண்றாருன்னா யால்தூஸ் ரூல் பண்றாங்க. ஸோ கஜினியை வந்து யார் ரூல் பண்ணானா யால்தூஸ் ரூல் பண்றாங்க. ஸோ இவர் இந்த இடத்த எடுத்துக்கிறாரு. குத்பாச்சா வந்து முல்தானை ரூல் பண்றாரு. குத்புன் ஐபக் வந்து லாகூர்ல இருந்து டெல்லி வரை ரூல் பண்றாரு. லாகூர்ல இருந்து டெல்லி வரை யார் ரூல் பண்றா? குத்புன் ஐபக் ரூல் பண்றாரு. ஸோ பெங்கால் அண்ட் பீகாரை யார் ரூல் பண்ணா? பக்தியார் கிளர்ச்சி ரூல் பண்றாங்க. பெங்கால் அண்ட் பீகாரை யார் ரூல் பண்றாங்கன்னா பக்தியார் கிளர்ச்சி ரூல் பண்றாங்க. பெங்கால் அண்ட் பீகாரை யார் ரூல் பண்றாங்க? பக்தியார் கிளர்ச்சி ரூல் பண்றாரு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இனிஷியலா இப்படிதான் போயிடுச்சு. ஆஃப்டர் முகமது கோரிக்கு அப்புறம் 4 பேர் 4 இடத்த பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதுல இந்த யால்தூஸ், குத்புன் ஐபக், குத்பாச்சா 3 பேர் யாருன்னா மிலிட்ரி ஸ்லேவ், பந்தகன் ஸ்லேவ்னு சொல்ல, மிலிட்ரி ஸ்லேவ், ராணுவ அடிமைகள். பக்தியார் கிளர்ச்சி வந்து ராணுவ தளபதி, ஜெனரல். புரியுதா? ஸோ ஆஃப்டர் கோரிக்கு அப்புறம் இதான் நடந்துச்சு. ஸோ கஜினியை வந்து பார்த்தா யால்தூஸ் ரூல் பண்றாரு. குத்பாஜா என்ன பண்றாரு? முல்தான் ரூல் பண்றாரு. குத்புன் ஐபக் என்ன பண்றாரு? லாகூர்ல இருந்து டெல்லி வரை ரூல் பண்றாரு. பக்தியார் கிளர்ச்சி என்ன பண்றாரு அப்படின்னா பெங்கால்ல இருந்து பீகார் வரை ரூல் பண்றாரு. ஸோ பெங்கால்ல இருந்து பீகார் வரை ரூல் பண்றாரு. ஸோ இதுவரையும் புரியுதா? இதுவரையும் புரியுதாப்பா? இதுவரையும் புரியுதா? கிளியரா இருக்கா? ஏதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆடியோ கேக்குதுல? ஆடியோ வீடியோ டிஸ்பிளேஸ்ல கரெக்டா இருக்குல்ல? கிளியரா இருக்குல்ல? கேக்குதுலம்மா? சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குத்புன் ஐபக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த யால்தூஸ், குத்பாச்சா பத்தி நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ வாங்க டெல்லி சுல்தான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 1206 இருந்து 1526 இந்த காலத்துல தான் டெல்லி சுல்தான் சொல்லுவோம். ஏன்னா டெல்லியை தலைநகராக கொண்டு தலைவர் ரூல் பண்ணாங்க. சுல்தான்னா ஒண்ணும் இல்லப்பா, டெல்லின்ற ஒரு பிளேஸ், அந்த சுல்தான்ற தலைவர்கள். தலைவர் வந்து அந்த இடத்த ரூல் பண்ண டெல்லியோட தலைவர், டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா கார்த்தியோட படம் வச்சுல ஒரு கூட்டோட தலைவர் தான் சுல்தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மன்னர் கிடையாது. சுல்தானா வேற, மன்னர்னா வேற. ஸோ ஒரு கூட்டோட தலைவர் தான் சுல்தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா துருக்கி மற்றும் ஆப்கான் அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க. நம்ம பார்த்தோம் துருக்கியில இருந்து வந்து பார்த்தோம்னா யார் வந்தா? முகமது கஜினி வந்தார். ஆப்கான்ல இருந்து வந்து யார் வந்தா? முகமது கோரி வந்தார். இவங்க 2 பேரோட வம்சாவளிகள் தான் இந்தியா ரூல் பண்றாங்க. ஸோ முகமது கோரியோட இன்வென்ஷன் அதுக்கப்புறம் நடந்துச்சு 1206 அப்புறம். சரிங்களா? இந்த சுல்தானேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரே வம்சம் இல்ல, 5 விதமான வம்சம் ரூல் பண்ணிருக்காங்க. 5 வம்சம். ஃபர்ஸ்ட் வம்சம் என்ன வம்சம்னா அடிமை வம்சம். ஃபர்ஸ்ட் வம்சம் வந்து பார்த்தோம்னா அடிமை வம்சம். புரியுதா? ஃபர்ஸ்ட் வம்சம் வந்து அடிமை வம்சம். அடிமைனா என்னன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இந்த அடிமை முறை சிஸ்டம்ல உலகத்துல இந்த அடிமை முறை சிஸ்டம் அந்த காலத்து அடிமை ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ சூர்யா கூட ஒரு படத்துல வந்து லாட்ஜ்ல வந்து விட்டுட்டு போயிடுவார், அடிமையை விட்டுட்டு போற 5 வருஷம் கழிச்சு வந்து ஒரு மீட் எடுப்பார்ல. ஸோ அந்த காலத்து அடிமைன்ற சர்வசாதாரம் இருந்துச்சு. இந்த 19th சென்ச்சுரி வரையுமே இருந்துச்சு. இப்போ இல்ல. ஸோ அந்த காலத்து அடிமைன்ற சர்வசாதாரம் இருந்துச்சு. இந்த அடிமை வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி ஸ்லேவ், கிச்சன் ஸ்லேவ், அந்த மாதிரி நிறைய ஸ்லேவ் இருந்தாங்க.
ஸோ அந்த ஸ்லேவ் டைனாசிட்டி அடிமை வந்து ஒரு வம்சத்தை ஆரம்பிச்சனால இந்த வம்சத்தை என்ன சொல்றாங்க, அடிமை வம்சம் சொல்றாங்க. இந்த வம்சத்தோட ஃபவுண்டர் யாருன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் குத்துபுதீன் ஐபக் தான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த அடிமை வம்சத்தோட நிறுவனரா இருப்பாரு. ஸோ இந்த 5 பேர் தான் இந்த ஸ்லேவ் டைனாசிட்டி ஆஃப் ஆளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குத்துபுதீன் ஐபக், அப்புறம் இல்துமிஷ், அப்புறம் வந்து ரஷ்யா சுல்தானா பால்பன், அப்புறம் நசுருதீன் முகமது. இது மாதிரி 5 பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்லேவ் டைனாசிட்டியை ரூல் பண்ணியிருக்காங்க. 5 பேர் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியை ரூல் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக். ஸோ அவர் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஸ்லேவ் டைனாசிட்டி பத்தி ஒரு அருமையை கொடுத்துறேன். இந்த ஸ்லேவ் டைனாசிட்டிய ஃபவுண்டர் வந்து யாருன்னா குத்புதீன் ஐபக். இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டர். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஸோ இந்த ஸ்லேவ் டைனாசிட்டி வேற ஏதாவது பேர் இருக்கானா, அரபிக்ல எது மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. அரபிக்ல இது என்னன்னு சொல்லுவாங்க, மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. அரபிக்ல இது என்ன, மம்லுக்னா அடிமைன்னு அர்த்தம். அடிமைன்னு அர்த்தம். மம்லுக்னா அடிமை அர்த்தம். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மம்லுக் டைனாசிட்டி என்ன டைனாசிட்டினா ஸ்லேவ் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஸோ குத்புதீன் ஐபக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனாசிட்டி. ஸோ இவர் யாரு அப்படின்னா முகமது கோரியோட மிலிட்ரி ஸ்லேவ், பண்டகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ஸ்லேவ். ஸோ பண்டகன்றது ஒரு விதமான மிலிட்ரி ஸ்லேவ். ஸோ அவர் யாரோ ஸ்லேவா இருந்தாலும் முகமது கோரியோட ஸ்லேவ். ஸோ முகமது கோரி வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் போகும்போது குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ்ராயா விட்டுட்டு போவார். எனக்கு விஸ்வாஸ் நீ தான், நான் போனதுக்கு அப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வைஸ்ராயா டெல்லியில இருந்து லாகூர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவரே அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, ஸ்லேவ் டைனாசிட்டி ஆரம்பிச்சுவார். புரியுதா? ஸோ குத்புதீன் ஐபக் 1206 கோரி மறைவுக்கு பின்னாடி டெல்லி சுல்தானேன்னு சொல்லி ஆரம்பிச்சு அடிமை வம்சத்தை ஃபர்ஸ்ட் நிறுவுறாரு. சரிங்களா? அடிமை வம்சத்தை நிறுவுறாரு. சரி, இவரை வந்து லக்ஷர் பாக்ஷான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் காசை வாரி வழங்குவார். காசு யார் வந்து கேட்டாலும் லட்சக்கணக்கில் வந்து கொடுப்பாரு. யாரும் ஏழை வந்து பசி பட்னி அப்படின்னு சொல்றான்னா காசை எடுத்து அள்ளி கொடுப்பாரு. கர்ணன் சொல்லுவாங்கல்ல, மகாபாரதத்துல கர்ணன் சொல்லுவாங்க, யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் யார் வந்து என்ன கேட்டாலும் அள்ளியிலே கொடுப்பாரு. அவன் கேட்டதோட அதிகமா கொடுப்பாரு. அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க, லக்ஷ் பாக்ஷான்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. டெல்லி சுல்தான்ஸ்ல யார் லக்ஷ் பாக்ஷான்னு சொல்லுவாங்கன்னா யாரு, குத்புதீன் ஐபக் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்தது வந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா குத்துமினார். ஏன் சார் இவர் குத்துமினார் கட்டினாரு, ஏன் குத்துமினார் கட்டணும், என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்னேன் பக்தியார் கிழ்ச்சி ஒரு ஆளை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? யாருப்பா இந்த பக்தியார் கிழ்ச்சி? கமெண்ட் செக்ஷன் போடுங்க. பக்தியார் கிழ்ச்சின்றது யாருப்பா? நம்ம பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். எந்த இடத்த ரூல் பண்ணான்னு சொல்லி சொன்னேன். பக்தியார் கிழ்ச்சின்றது யார், எந்த இடத்த ரூல் பண்ணாரு? எனிபடி? பக்தியார் கிழ்ச்சின்றது எந்த இடத்த ரூல் பண்ணாரு? யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதான் சொன்னேன், பெங்கால் அண்ட் பீகாரை ரூல் பண்ண ஒரு மிலிட்டரி ஜெனரல் சொல்லி பண்ணான். பெங்கால் அண்ட் பீகாரை ரூல் பண்ண ஒரு மிலிட்டரி ஜெனரல். ஸோ இவர் இறந்துருவார். ஒரு முக்கியமான ஒரு கோரியோட படைத்தளபதி. இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, இவர் நினைவா குத்துமினார்னு சொல்லிட்டு ஒரு இடத்த டெல்லியில கட்டுவார். ஆக்சுவலா இவர் இனிஷியலா ஆரம்பிச்சிருப்பாரு, கட்டி முடிச்சிருக்க மாட்டார். கட்டி முடிக்கிறபடி இறந்துருவாரு. குத்துமினார்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா பக்தியார் கில்ஜி நினைவா. ஸோ பக்தியார் கில்ஜியோட நினைவா என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரு அதை கட்ட ஆரம்பிப்பாரு. பக்தியார் கில்ஜியோட நினைவா என்ன பண்ணுவாரு, அதை கட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா கட்டி முடிக்கல. எங்கன்னா டெல்லியில, இன்னமும் டெல்லியில இருக்குப்பா. குத்துமினார் வந்து டெல்லியில இருக்கு, இன்னமும் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ஒரு பள்ளியாசல் கட்டுவார். பள்ளியாசல் குவத் உல் இஸ்லாம் சொல்லிட்டு ஒரு பள்ளியாசல், ஓல்டஸ்ட் பள்ளியாசல் டெல்லியிலே வந்து பார்த்தா ஒரு பழமையான ஒரு பள்ளியாசல். இன்னும் 1000 வருஷம் ஆச்சு. சரிங்களா? அந்த பள்ளியாசல் கட்டினாரு. அதுக்கப்புறம் வேற என்ன சார் பண்ணான்னா யாழ்தூஸ் இருக்காங்கல்ல, நான் சொன்னேன் இங்க யாழ்தூஸ்னு ஒருத்தர் இருந்தான்னு சொல்லி சொன்னாங்க, கஜினியோட மன்னர். இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இவரோட பொண்ணை என்ன பண்ணாருன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். என்ன பண்றாரு, குத்புதீன் ஐபக் என்ன பண்றாருன்னா யாழ்தூஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மேட்ரிமோனியல் யார், ஏன்னா அவன் பெரிய ஆளு, என்னைக்கா தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யாரு, டாக்டர் ஆஃப் யாழ்தூஸ். யாழ்தூஸ் எந்த இடத்த ரூல் பண்றாரு, இப்பதான் சொன்னேன். யாழ்தூஸ் எந்த இடத்த ரூல் பண்றாரு அப்படின்னா கஜினியை ரூல் பண்றாரு. யாழ்தூஸ் எந்த இடத்த ரூல் பண்றாருன்னா கஜினியை ரூல் பண்றாரு. அவரோட பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிறா, குத்புதீன் ஐபக் கல்யாணம் பண்ணிக்கிறார். புரியுதா? கல்யாணம் பண்ணி என்ன பண்ண, தன்னோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறார். ஸோ பார்ப்போம் இவர் எந்தெந்த இடத்துல ரூல் பண்றாருன்னா இனிஷியலா பாருங்க, மேப் பாருங்க. லாகூர்ல இருந்து டெல்லி வரை ரூல் பண்ணாரா சொன்னா, லாகூர் இங்க இருக்கு, டெல்லி இங்க இருக்கு. இந்த இடம் வரையும் ஃபுல்லாவே யார் ரூல் பண்றா, குத்புதீன் ஐபக் தான் ரூல் பண்றாரு. சரிங்களா? குத்புதீன் ஐபக் ரூல் பண்றாரு. இங்க இருக்கு யாழ்தூஸோட இடம் வந்து கஜினி வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்த என்ன பண்றாரு, மேட்ரிமோனியல்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கிறாரு. ஸோ இவர் தலைநகரத்துல 2 இருந்துச்சுப்பா. லாகூர்ல இருந்து டெல்லி வரையும் இருந்துச்சு. இவர் 2 தலைநகரம் வச்சிருந்தாரு. ஒன்னு வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், ஒன்னு வந்து மிலிட்டரி கேபிட்டல். டெல்லியை வந்து மிலிட்டரி கேபிட்டல் ஆகும், லாகூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் ஆட்சியில் வச்சிருந்தாரு. லாகூர் என்ன பண்ணாருன்னா இவர் காலத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் வச்சிருந்தாரு. லாகூர் வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்,
டெல்லி வந்து பார்த்தோன்னா மிலிட்டரி கேபிட்டல். சொல்ல புரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 தலைநகரமா வச்சு யார் ரூல் பண்றா? குத்பு ஐபக் ரூல் பண்றாரு. ஸோ புரியுதா? இவர் தான்ப்பா குத்பு ஐபக்கை பத்தி. இவ்வளவுதான் குத்பு ஐபக்கை பத்தி. குத்பு ஐபக் யார் அப்படின்னா ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர். இவர் யாரோட அடிமை அப்படின்னா முகமது கோரியோட அடிமை. இவர் வந்து மிலிட்டரி ஸ்லேவ், பந்தகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. மிலிட்டரி ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. பந்தகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. மிலிட்டரி ஸ்லேவ். ஸோ இவர் வந்து வைஸ்ராயா அப்பாயின்மெண்ட் போவார். கோரி வந்து ஆப்கானிஸ்தான் போகும்போது இவர் வைஸ்ராய் அப்பாயின்மெண்ட் போவார். அவர் இறந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? ஸ்டேட் அடிச்சு ஆரம்பிச்சுவாரு. சரிங்களா? ஸோ யார் வந்து என்ன கேட்டாலும் என்ன பண்ண லட்சங்களா வாரி இறைப்பாரு. லட்சங்களா வாரி இழைப்பாரு. ஸோ இவரோட மனப்பான்மை பார்த்து இவர் என்ன சொல்றாங்க? லெக்ஸ் பாக்ஸான்னு சொல்லி சொல்றாங்க. லெக்ஸ் பாக்ஸான்னு சொல்லி என்ன பண்றாங்க? மக்கள்லாம் இவரை கூப்பிடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா குத்துமினார்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கட்டியிருப்பார். எதுக்கு கட்டுவார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி இருப்பாரு. ஸோ நம்ம சொன்னேன் மிலிட்டரி ஜெனரல் சொல்லி சொன்னேன். முகமது கோரியோட மிகப்பெரிய ஒரு ராணுவ தளபதி. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பெங்கால் பீகார் சூப்பர் ரூல் பண்ணார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இவர் நினைவா என்ன பண்ணுவாரு? குத்துமினாரை கட்டுவார். குத்துமினாரை கட்டுவார். புரியுதா? அதுக்கப்புறம் மிலிட்டரியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காண்டி யால்தூஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ புரியுதா? அதுக்கப்புறம் 1206ல இவர் இறந்துருவார். 1206ல இவர் இறந்துருவார். எப்போ அப்படின்னா சௌஹான் ஒரு கேம். இது வந்து பார்த்தோன்னா அந்த ஹார்ஸ்ல வந்து போலோ ஹார்ஸ் வந்து ஓட்டிகிட்டே போவாங்க. கையில ஹாக்கி ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பாங்களா போலோ கேம். ஹார்ஸ் போலோ கேம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹார்ஸ் போலோ கேம் விளையாண்டுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா கல்லு தடுக்கி விட்டு குதிரை எழுதி கீழே வந்து இறந்துடுவார். மண்டையில் அடிபட்டு இறந்துடுவார். ஹார்ஸ் போலோ கேம் விளையாடும் போது இறந்துடுவார். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. எந்த சுல்தானை வந்து பார்த்தோன்னா ஹார்ஸ் போலோ கேம் விளையாடும் போது இறந்து போனா அப்படின்னா குத்புதீன் ஐபக். புரியுதா? குத்புதீன் ஐபக். அடுத்தது இவரோட கேபிட்டல் இனிஷியல் லாகூர்ல இருந்துச்சு நான் சொன்னேன். அதை எங்க மாத்தினாரு? டெல்லியில மாத்தாரு. குத்துமினார் இவர் தான் ஃபர்ஸ்ட் அடித்தளம் போட்டாரு. இதுதான் அந்த குத்துமினார் டெல்லியில இருக்குல்ல. இதான் அந்த குத்துமினார் டெல்லியில இருக்குல்ல. இப்படிதான் இருக்கும். இந்த குத்துமினார் இங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா துரு பிடிக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இரும்பு இருந்தாலுமே துரு பிடிக்காது. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. சரிங்களா? புரியுதாப்பா இதுவரையும்? இதுவரையும் புரியுதாப்பா? இதுவரையும் புரியுதா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதாப்பா? சரிப்பா. அடுத்தது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இல்துமிஷ் தான் பார்க்க போறோம். சாசுதீன் இல்சுமிர், சம்சுதீன் இல்சுமிர் சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் தான் உண்மையான ஃபவுண்டர்ப்பா. ஸோ டெல்லி சுல்தான் உண்மையா நிறுவனவரே இவர் தான். ஸோ அவர் ஆரம்பிச்சாலுமே இவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். சரி இவர் யாரு அப்படின்னா குத்பு ஐபக் கூட சன் இல்லா மாப்பிள்ள. குத்பு ஐபக் கூட சன் இல்லா. ஆக்சுவலா இவரும் அடிமையா இருப்பார். தான் பொண்ணுக்கு வந்து பார்த்தா இவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவார். தான் பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இவர் வந்து பார்த்தோன்னா இல்பாரி ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா இல்பாரி ஸ்லேவ், அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ், ஸ்லேவ் ஆஃப் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. அடிமைன்னு சொல்லுவாங்க. இவர் தான் உண்மையிலே என்ன பண்ணாரு? இல்துமிஷ் தான் என்ன பண்ணாரு? டெல்லி சுல்தான ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ். என்னடா பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பண்ணாருப்பா. சில்வர் காயின்ஸை தங்கான்னு சொல்லிட்டும் காப்பர் காயின்ஸை ஜிட்டான்னு சொல்லிட்டு இவர் காலத்துல அறிமுகப்படுத்தாரு. ஸோ சில்வர் அண்ட் காயின் தங்கா அண்ட் ஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான காயின்ஸை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வராரு. சரிங்களா? அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா யார் யாரெல்லாம் தனக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி அடிச்சு காலி பண்றாரு. என்னடா பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்துமிஷ் என்ன பண்றாருன்னா யாழ்துசுன்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்தோமா கஜினியில அவரை போட்டு அடியே அடிச்சு அவர் தோக்கடிச்சு இவர் வந்து என்ன பண்றாரு? அந்த கஜினின்ற இடத்தையும் கேப்சர் பண்றாரு. கஜினின்ற இடத்தையும் என்ன பண்றாரு? கேப்சர் பண்றாரு. அடுத்து நசுருதீன் குத்பாச்சா இவரை பார்த்து ஞாபகம் இருக்கா? நசுருதீன் குத்பாச்சா எங்க இருக்காரு? இந்த முல்தான் ரூல் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோமா? முல்தான் சொல்ற இடத்த ரூல் பண்றான்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ இதை கேப்சர் பண்ணியாச்சு. இந்த இடமும் பக்தியார் எழுதி போனதுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் இவர் கண்ட்ரோல் வந்துச்சு. இப்போ இந்த இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இதையும் கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி கேப்சர் பண்றாரு. ஸோ பாப்போமா மேப் வரையணும் பாருங்க. ஸோ குத்பு ஐபக் காலத்துல இதுவரை இருந்துச்சா? இதுவரை இருந்துச்சு. வேற கலர்ல வரையும் பாருங்க. ஸோ இங்க வந்து யாழ்துசை போட்டு அடிக்கடி அடிச்சு கேப்சர் பண்றாரு. இங்க முல்தான் இருக்கான். இங்க ஆல்ரெடி லாகூர்ல இருந்து டெல்லி வரையும் யார் கண்ட்ரோல் வச்சு இங்க பீகார் பெங்காலி இவர் எடுத்துக்கிறாரு. பக்தியார் எழுதி இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா எடுத்துக்கிறாரு. இதுல இருந்து இது வரையும் வந்து பார்த்தோன்னா யார் கண்ட்ரோல் வச்சு? இல்துமிஷ் வந்துருச்சு. எக்ஸப்ட் இந்த முல்தானை தவிர. இந்த முல்தானே அடிச்சு என்ன பண்றாரு? காலி பண்றாரு. முல்தான் ரூல் பண்றது யாரு? நசுருதீன் குத்பாச்சா. அவரை போட்டு அடியே அடிச்சு 1217 என்ன பண்றாரு? அந்த இடத்தையும் கேப்சர் பண்றாரு. அந்த இடத்தையும் என்ன பண்றாரு? கேப்சர் பண்றாரு. ஸோ இல்துமிஷ் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் கஜினியா கேப்சர் பண்றாரு. கஜினி ரூலர் யாரு? யாழ்தூஸ். அதுக்கப்புறம் யாரு கேப்சர் பண்றா? நசுருதீன் குத்பாச்சா. நசுருதீன் குத்பாச்சா எந்த இடத்துல ரூல் பண்றாரு அப்படின்னா முல்தான் ரூல் பண்றாரு. முல்தான் ரூல் பண்றாரு. ஸோ ரூல் பண்ணி என்ன பண்றாருன்னா தன்னோட எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. மேப் பாருங்க பாருங்க எந்த ரூல் பண்றாரு அப்படின்னா இங்க இருந்து
ஸோ இந்த கஜினின்ற இடத்துல இருந்து இங்க முல்தான் கேப்சர் பண்ற இந்த இடம் வந்துச்சு. லாகூர் ஆல்ரெடி கேப்சர்ல இருந்து இந்த ஃபுல் இடம் வந்துச்சா. ஸோ டெல்லி வரையும் வந்துருச்சு. இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரையும். ஸோ பெங்கால் பீகார் வரையும் என்ன பண்றாரு, தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பெங்கால் பீகார் வரையும் என்ன பண்றாரு, தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ். கோரி முகமது என்ன காலத்துல இருந்தோ அந்த இடத்துல இருந்துச்சுல, கஜினில இருந்து பெங்கால் வரையும் என்ன பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ புரியுதா? இதனாலதான் ஸ்லேவ் டைனஸ்டியோட உண்மையான ஃபவுண்டர் யாரை சொல்றோம், இல்துமிஷ சொல்றோம். புரியுதாப்பா? இதுவரையும் புரியுதா? கிளியரா இருக்காப்பா? இதுவரையும் புரியுதாமா? சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, சங்கீஸ்கான் ஒருத்தர் வருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு பயங்கரமா கிரிக்கே சைக்கோன்னு சொல்லுவாங்க, மங்கோல்ஸ் சொல்லுவாங்க. மங்கோல்ஸ் வந்து பார்த்தோன்னா படையெடுக்கிறமோ சூழல் வரும். யார் காலத்துல அப்படின்னா இல்துமிஷ் காலத்துல. அந்த படையெடுப்பை சூப்பரா வந்து சமாளிப்பார். ஏன் படையெடுத்து வந்தாரு, என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, சங்கீஸ்கான் வந்து ஒரு இளவரசர் தேடுவார். ஒரு இளவரசர் வந்து இருப்பான், வீணா போன ஒருத்தர் இருப்பான். யார் அப்படின்னா இதுதான் குமரிஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட இளவரசர் இருப்பான். குமரிஸ்மின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தோன்னா சங்கீஸ்கானோட வேண்டே வம்பிச்சுட்டே இருப்பான். ஸோ அதனால இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, பயந்து ஒளிஞ்சு இந்தியாக்குள்ள வந்துடுவான். ஸோ சும்மா இல்லாம சங்கீஸ்கானை போய் வம்புக்கிட்டே இருக்குது. அவன் கப்பலை கொள்ளடிக்கிறது, அவங்க ஊர் பொண்ணுல வந்து வம்புழுக்கிறது, அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஊர் பொண்ணுல போய் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றது, அந்த மாதிரி விஷயம் அவன் பண்ணியிருந்தான். ஸோ இதெல்லாம் சங்கீஸ்கான் இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அடிச்சு காலின்னு சொல்லி வருவார். இவன் பயந்து போய் என்ன பண்ண, இல்துமிஷ் கேட்டு வருவான். இல்துமிஷ் என்ன பண்ணுவான்னா, இவனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவாரு, சங்கீஸ்கான் ஒப்படைச்சுவாரு. ஸோ சங்கீஸ்காரை ஒப்படைச்சு என்ன சொன்னான்னா, நீ இனிமே என்ன பண்ணக்கூடாது, இந்த சட்லஜ் ரிவர் தாண்டி வரவே கூடாது. இங்க இருக்கும் சட்லஜ் ரிவர் வந்து இங்க இருக்கும், இந்த இடத்துல வரும். இந்த ரவரை தாண்டி நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுறாரு. ஸோ புரியுதா? ஸோ அதை டிப்ளமேட்டிக் மூலம் ராஜதந்திர நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ சங்கீஸ்கான் என்ன பண்ண, யாரை புடிச்சு கொடுப்பாரு அப்படின்னா, பேரு ஜலாலுதீன் மங்கள்பாரின்னு சொல்லுவாங்க. அவன் பேர் என்னது, ஜலாலுதீன் மங்கள்பாரி. ஜலாலுதீன் மங்கள்பாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவாரு, புடிச்சு கொடுத்துருவாரு. ஜலாலுதீன் மங்கள்பாரி யார்ட்ட புடிச்சு கொடுப்பா, சங்கீஸ்கான் புடிச்சு கொடுத்துருவாரு. சரியா? ஸோ புடிச்சு கொடுத்தனால அந்த சட்லஜிவரை தாண்டி இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ண, ஒப்பந்தம் போட்டாரு. அடுத்தது வேற என்ன பண்றாரு அப்படின்னா, 40,000 படை அப்படின்னு சொல்லி விஷயம் பண்றாரு. 40 நோபல்ஸ் வந்து இவரை மதிக்கவே மாட்டாங்கப்பா. அதனால நோபல்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பா உருவாக்கிடுவாரு. யார் யாரும் தனக்கு லாயலா இருக்காங்களோ அந்த நோபல்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து என்ன பண்ணுவார், ஒரு குரூப் உருவாக்குறாரு. அதுதான் சகன் கடின்னு சொல்லுவாங்க. டிபிசி கொஸ்டின் பா. 40,000 படையை உருவாக்குனது யார் அப்படின்னா இல்துமிஷ். டிராப்ஸ் ஆஃப் 40. ஸோ சாகல் கனின்னு சொல்லுவாங்க. 40 விசுவாசமான துருக்கிய பிரபுகள் சொல்லுவாங்க. அந்த படையை உருவாக்குனது யாருன்னா இல்துமிஷ் தான் உருவாக்கி இருப்பாரு. புரியுதா? அடுத்தது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குத்துமினார் ஸ்டார்ட் பண்ணுவார்ல, முடிச்ச வந்து யாருன்னா இவர் தான். குத்துமினாரை கட்டி முடிச்ச வந்து யாரு, இவர் தான். இப்போ பயங்கரமான ஒரு ஆளு யாரு, இல்துமிஷ். அடுத்தது பார்ப்போமா, அடுத்தது வந்து ரஷ்யா சுல்தானா. ஸோ இல்துமிஷ் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்கப்பா. அந்த பையன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. இவரோட பொண்ணு தான். ஸோ ரஷ்யா சுல்தான் இல்துமிஷோட பொண்ணு. இந்த பொண்ணு தைரியமா வந்து ஸ்ட்ராங்கா ரூல் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் ரூலர். ஸோ இந்தியாலே ஃபர்ஸ்ட் ரூலர் யாரு, இவங்க தான். இந்தியாலே ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணது யாரு, கிங் இவங்க தான். ஸோ இவங்களை யார் நாமினேட் பண்ணா, இவங்க அப்பா தான் நாமினேட் பண்ணாங்க. எனக்கு அப்புறம் என் பொண்ணு தான் வந்து ரூல் பண்ணு சொல்லிடுவாங்க. ஆனா இது யாரு நோபல்ஸுமே பிடிக்காது. ஏன் நோபல்ஸ் பிடிக்காதுப்பா, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம இருக்கதா அப்படின்ற ஒரு ஈகோ இந்த காலத்துல இருக்குல்ல, அந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சரி, வேற ஆணாதிக்கம் சமுதாயத்துல ஒரு பொண்ணு வந்து நம்மள ரூல் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யா சுல்தானை இவங்க நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ரஷ்யா சுல்தானை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட் பா, வேலுநாச்சல் மாதிரி எல்லா கலையும் தெரியும். அந்த சண்டை போடுறது, கத்தியந்து சண்டை போடுறது, வில்வித்தை, அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த அடிமுறை, எல்லா வித்தையும் உங்களுக்கு தெரியும். ஸோ பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஹார்ஸ் ரைடிங் பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து தான் என்ன பண்ண, இல்துமிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அப்புறம் என் வாரிசு வந்து யாரு, ரஷ்யா சுல்தான் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனா இவங்களுக்கு பயங்கரமா எதிர்ப்பு இருந்துச்சு. யார்கிட்ட இருந்து, அந்த சகல்கானினா யாருப்பா, 40,000 படை, 40 நோபல்ஸ் பார்த்தோமா, 40 நோபல்ஸ் துருக்கிய பிரபுகள் சொல்லி பார்த்தோமா. இந்த 40 நோபல்ஸ் வந்து யார்கிட்ட ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் வந்துச்சு, ரஷ்யா சுல்தானுக்கு அப்போஸ் வந்துச்சு. அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் உருவாக்க இல்துமிஷ் தான். இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கே அந்த நிலைமை வந்துச்சு. புரியுதா? அடுத்தது இவங்க யாரை ரொம்ப நம்பினாங்கன்னா, ஒரு ஆள் இருப்பாரு. யாருன்னா அபிசீனியன் ஸ்லேவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து அபிசீனியன் ஸ்லேவ், குதிரைப்படை தளபதி. இவங்கள ரொம்ப நம்பினாரு. இவங்க கூடவே வச்சுனா யாக்குத் கான் சொல்லுவாங்க. யாக்குத் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரை எப்போதுமே ரஷ்யா சொல்ல கூடவே வச்சிருப்பாங்க, குதிரைப்படை தளபதி.
அபிசினியன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. இவர் எப்போதுமே கூட வச்சுட்டு இதுவும் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா ஒரு ஸ்லேவை வந்து உயர்ந்த அதிகாரம் கொடுத்து எப்பவுமே ராணி கூட வச்சுக்கிறாங்களே, நம்மள மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சு. சரிங்களா, அதுவுமே உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த நோபல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. நீ எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம்பூருக்கு படையெடுத்து போனாங்க. ரத்தம்பூர்ல வந்து ராஜபுட்ச ரொம்ப தொல்லப்படுத்திட்டே இருந்தாங்க. ரத்தம்பூர் படையெடுத்து போய் எல்லா ராஜபுட்ச அடினே அடிப்பாங்க. ராஜபுட்ச அடிச்சா ராஜபுட்ச கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ராஜபுட்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நாங்க இருக்க மாட்டோம், ஆச்சா உச்சம் கத்திட்டே இருப்பாங்க. இந்த அம்மா தனியா போகும், இவரை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு எவனெல்லாம் அமைதியா எல்லாரும் வெட்டி வீசிடுன்னு சொல்லிட்டு தைரியமா போகும். எப்போதுமே முகத்தை வந்து மறைக்கவே மறைக்காது. நம்ம முகத்தை மறைக்கவே மறைக்காது. ஒரு ஆம்பளை சண்டை போடுற மாதிரியே இருக்கும். பார்க்கதான் நான் பொண்ணு, ஆனா உருவத்துல ஆம்பளை அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுருச்சா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க காலத்துல வந்து ஒரு ஆள் வந்து ரிவோல்ட் பண்ணுவார். இவர் காலத்துல ஒரு ஆள் ரிவோல்ட் பண்ணுவார். அவர் யார் அப்படின்னா அல்துனின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அல்துனின்னு சொல்லி இவரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. பத்தி நாடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கவர்னரா இருப்பார், ஹரியானால இருக்கு. இல்ல இவர் வந்து பார்த்தா ரஷ்யா கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன், ரஷ்யா வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. இந்த சண்டை போட ரஷ்யா சுல்தானா போவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, யாத்பூர் கானை கொன்றுவார். தந்திரமா என்ன யாத்பூர் கானை கொண்டுட்டு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண ஜெயில போட்டுவார். ஜெயில போட்டு பின்னாடி கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாரு, ரஷ்யா சுல்தான கல்யாணம் பண்ணிட்டு மொத்த டெல்லிக்கும் இவர் வந்து தலைவராகிறாரு. யாரு, அல்துனி. சொல்ற புரியுதா? அல்துனி வந்து பார்த்தோம்னா இவர் காலத்துல ரிவோல்ட் பண்றாருப்பா. ரஷ்யா சுல்தான காலத்துல ரஷ்யா சுல்தானம் யாக்கூத்து வரும்போது யாக்கூத்து தந்திரமா யார் கொண்டதா, அல்துனி கொண்டதாரு. அதுக்கப்புறம் ரஷ்யாவை ஜெயில போட்டு பின்னாடி அந்த அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வேற வழியெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ரஷ்யா சுல்தானாவையும் அவரோட ஹஸ்பண்ட் அல்துனியும் யார் கொண்டதா, ஜட்ஸ்ன்ற ஒரு ட்ரைப்ஸ் ஹரியானாவில் இருப்பாங்க. அவங்க கொண்டுருவாங்க. இவங்களுக்கு காசு கொடுத்து கொள்ள சொன்ன யாரா, நோபல்ஸ். சொல்ல புரியுதா? ரஷ்யா சுல்தானா பாத்துறோமா, ரஷ்யா சுல்தானா தான் ஒரே ஒரு வந்து பெண் டெல்லி சுல்தான். ஆக்சுவலா அந்த மெடிவல் இந்தியாலே ஒரு கிங்க வந்து உமனா இருக்கிறது இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அது யாருமே வரமாட்டாங்க. இவங்களை நாமினேட் பண்ண யாருன்னா இவங்க அப்பதான் நாமினேட் பண்ணி, எனக்கு அப்பதான் என் வாரிசு யாரு, ரஷ்யா சுல்தானா தான் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணி வச்சு போயிடுவாங்க. ஆனா இவங்களை நாமினேட் பண்ணது யாருமே பிடிக்காது. இவங்க காலத்துல 40 படைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கும். 40 நோபல்ஸ். அவங்க பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. இவங்க வந்து விட்டுறவே கூடாது, இவங்க நம்ம கூட வந்துடவே கூடாது, பயங்கரமா சண்டை போடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்ப்பாங்க. ஆனா அந்த எல்லா எதிர்ப்பை மீறி யார் வருவா, ரஷ்யா சுல்தானா வருவாங்க. சரிங்களா, இவங்க யார் நம்புனாங்க அப்படின்னா ஜலாவுதீன் யாட்கட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஜலாவுதீன் யாட்கட் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அபிசினியன் ஸ்லேவ், குதிரைப்படை தளபதி. இவங்க எப்பவுமே கூட வச்சிருப்பாங்க. நோபல்ஸ் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. அப்புறம் ராஜபுட்ச இவங்க பிரச்சனை பண்ணாங்க, ராஜபுட்ச கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பட்டிநாடா சேர்ந்த ஒரு கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணிப்பாரு. அவர் காலத்துல ரிவோல்ட் பண்ணவர் கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாரு, வரும்போது அல்துனியும் அவங்க ஒய்ஃபான ரஷ்யா சுல்தான் யார் கொள்றா, ஜட்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரைப் கொள்றாங்க. அவங்கள கொல்ல சொன்ன யாரா, நோபல்ஸ். புரியுதா? இதுவரையும் புரியுதாப்பா? அடுத்தது ஜாசுதீன் பால்பன். என்ன சார் 1240 முடியுது, 1266 வந்துட்டீங்கன்னா இதுக்கு இடையில வந்து ஒரு ஆள் வருவார், நசுருதீன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். 20 வருஷமா அமைதியா ரூல் பண்ணாரு. 1246, அதாவது ரஷ்யா சுல்தானோட பையன் 20 வருஷமா அமைதியா என்ன பண்ணாரு, ரூல் பண்ணாரு. 20 வருஷமா என்ன பண்ணாரு, அமைதியா ரூல் பண்ண, யாருக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அமைதியா ரூல் பண்ணுவார். புரியுதா? இவரோட மாமனார் தான், இவரோட மாப்பிள்ளை யாரு, ஜாசுதீன் பால்பன். ரொம்ப கிரிமினல் பிடிச்சவன்ப்பா, ரொம்ப கிரிமினல் பிடிச்சவன். ஸோ நான் தான் கடவுள். பாட்சா படத்துல வந்து பார்த்தா ரஜினிகாந்த் கையில முத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்குனது இவர் தான். ஏன்னா கையிலையும் காலிலையும் முத்து கொடுக்க சொன்னார். நான் தான் கடவுளோட பூமி, நான் தான் தெய்வத்தோட உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கடவுள்னு சொல்லுவான். கடவுளோட பதின்னு சொல்லிடுவான். கடவுள் சொல்ல மாட்டான், கடவுளோட பதின்னு சொல்லுவான். இந்த காலத்துல நான் தான் கடவுள் சொல்றாங்களே, இந்த மாதிரி கடவுள் பெரிதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இவர் தன்னைத்தானே அடிச்சு என் கையில முத்த கொடுக்கணும், காலில் முத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் உருவாக்குவாரு. புரியுதா? அதுதான் பாருங்க, கடவுள் பெரிதி இவரை சொல்லிவாரு. அது என்ன கோட்பாடுனா தெய்வீக உரிமை கோட்பாடு சொல்லுவாங்க, டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ கையிலையும் காலையும் முத்த கொடுக்குறது. சரிங்களா, இவர் நான் தான் கடவுளை தூதுவார், நான் கடவுள் தானே அனுப்பிச்சு வச்சிருக்காரு உலகத்தை காப்பாற்ற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவரை தானே சொல்லிப்பாரு. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சஹல்கானின்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, யார் பார்ப்பா 40 நோபல்ஸ் பையனா, இனி நம்ம என்னைக்குமே டேஞ்சர், ரஷ்யா சுல்தானை இனி தான் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த 40 பேரையும் என்ன ஓட விட்டு இனிமே இந்த பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ணிடுவார். கொஸ்டின் பா, 40 படையை உருவாக்குனது யாரு, இல்துமிஷா. அதை அபாலிஷ் பண்ணது யாரு, பால்பன். சரிங்களா, நான் தான் எல்லாத்துக்கும் மேல, எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், மீதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சு விட்டுவாரு. அடுத்தது ஸ்பைசிஸ் கொண்டு வருவாருப்பா, ரொம்ப முக்கியம். இவர் நாட்டுல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஸ்பைஸ் கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா ஸ்பைஸ் 2 பேர் டெல்லி சுத்தல ஃபாலோ பண்ண, ஒன்னு இவரு, ஒன்னு அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து பார்த்தா ராஜ்யத்தில் என்னென்ன நடக்குதுன்றதுக்காண்டி பாருவார்.
அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல நம்ம ரீஃபார்ம் கொண்டு இருக்கோமே அது கரெக்டா இருக்கா கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி ஸ்பைசஸை கொண்டு வருவாரு. புரியுதா? நான் கிளியரா புரியுதா இது வரையும்? ஆக்சுவலா பால்பன் என்ன பண்ணுவானா ஸ்பைசஸ் கொண்டு வராரு. எங்க கொண்டு வரா அப்படின்னா தன்னோட ராஜ்யத்துல கொண்டு வராரு. ராஜ்யத்துல கொண்டு வருவாரு. ஆனா வந்து பார்த்தனா அவர் எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணிருப்பாரு. ஸோ யாரெல்லாம் ராஜ்யத்துல எனக்கு எதிராக செயல்படுறது, யாரெல்லாம் வந்து எனக்கு சண்டை போட ரெடியா இருக்குது, யாரெல்லாம் எதிரிட்டான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாரு ஸ்பைசஸை கொண்டு வருவாரு. டீம் டிஷ் கொஸ்டின் பா. ஸ்பைசஸத்தை டெல்லி சுத்தல்ல அறிமுகப்படுத்தின யார் அப்படின்னா பால்பன். ஆனா அது எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ண யாரு? ஜலாவுதீன் கில்ஜி பின்னாடி ஒருத்தர் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இவரை நோபல்ஸை மானிட்டர் பண்றதுக்கும் அந்த ஆர்மி பீப்புள்ஸ் யாரெல்லாம் தனக்கு எதிராக இருக்காங்க அவங்களை மானிட்டர் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்பைஸ் இதை கொண்டு வருவார். புரியுதா? ஸ்பைஸ் இதை கொண்டு வருவார். அடுத்தது இவர் காலத்துல வந்து பார்த்தா 2 பிரின்சிபல் பா, சிட்ஜா அண்ட் பைசோஸ் அப்படின்ற ஒரு 2 பிரின்சிபல் கொண்டு இருப்பார். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இறக்கமே இல்லாத தன்மை. யாரெல்லாம் தனக்கு எதிராக வேலை பார்க்கணும் எல்லாரையும் வெட்டி வீசி, யாரெல்லாம் வேலை பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், அது டிசிப்ளினா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, டிசிப்ளினா இருப்பாரு. யாரெல்லாம் தனக்கு எதிரியோ அவன் எல்லாத்தையும் வெட்டி வீசுவாரு. ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் பேச சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு பேசுவாரு. இவங்க காலத்துல மியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிம்ஸ் பா மிஃபாட்ல இருப்பாங்க, மீரட்ல இருப்பாங்க. அந்த மீரத்தை எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திடுவாரு. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண நெருப்பு வச்சு கொளுத்தி, ஏன்னா அவங்க எல்லாருமே பால்பன் எதிர்ப்பாங்க. மியாஸ் ஆஃப் மிராட்னு சொல்லிட்டு மியாஸ் ஆஃப் மிஃபட்னு சொல்லுவாங்க. மிஃபட் சொல்லிட்டு ஒருத்தர் குரூப்ஸ் இருப்பாங்க. அந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பால்பனை. அதனால அது என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டுருவாரு. அந்த கூட்டத்தை நெருப்பு வச்சு கொளுத்திடுவார். யாரு? பால்பன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவார். யாரு அப்படின்னா பால்பன் ஃபாலோ பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு ஆர்மி கொண்டு வருவார்ப்பா, திவான் ஐ அரஸ். இங்கிலீஷ் கொஸ்டின் பா. திவான் ஐ அரசுன்றதை யாரு கொண்டு வந்தா அப்படின்னா பால்பன். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். புரியுதா? மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். அடுத்தது ஸோ இவரோட வந்து பார்த்தோன்னா ஸ்லேவ் டைனாசிட்டி முடியுது. இன்னைக்கு கிளாஸ் இதுதான்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் ஸ்லேவ் டைனாசிட்டி மட்டும். நாளைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, அடுத்து வந்து பார்த்தோன்னா லோடி, சையது அப்படின்னு சொல்லி 4 டைனாசிட்டி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் புரியுதாப்பா? யாருக்கா டவுட் இருக்கா? ஸ்லேவ் டைனாசிட்டி ஃபுல்லா பார்த்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. லேட்டா வந்தவங்க நல்லா கவனிச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா முகமது கோரி இருந்தாருப்பா. முகமது கோரி இருந்த வரையும் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ரூல் பண்ணியிருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1206 இறந்து போயிருவாரா. 206 இறந்து போனதுக்கு அப்புறம் கஜினின்ற இடத்தை யார் ரூல் பண்றாங்கன்னா யால்துஸ் ரூல் பண்றாரு. முல்தான்ற இடத்தை யார் ரூல் பண்றாங்கன்னா குத்பாஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரூல் பண்றாரு. ஐபேக் என்ன பண்றாருன்னா லாகூர்ல இருந்து டெல்லி வரை ரூல் பண்றாரு. டெல்லி வரை ரூல் பண்றாரு ஐபேக். சரிங்களா? அடுத்தது பெங்கால் பீகார் யார் ரூல் பண்ணா பக்தியார் கில்ஜி. இந்த மாதிரி 4 பேரு அந்த இடத்தை பிரிச்சு ரூல் பண்றாங்க. சரிங்களா? இதுல குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு அப்படின்னா டெல்லி சுல்தானேன்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு. டெல்லியில வந்து பார்த்தா ஸ்டேட் டைனாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை உருவாக்குறாரு. இவர் ஆக்சுவலி யார் அப்படின்னா முகமது கோரியோட மிலிட்டரி ஸ்லேவ், பந்தகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. முகமது கோரியோட ராணுவ அடிமை, பந்தகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. சரி, இவர் வந்து பயங்கரமா ரூல் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் தன்ட்ட வந்து கேட்கறாங்களோ எல்லாத்தையும் காசு இறப்பாரு. ரொம்ப தன்மையான மனுஷன், தங்கமான மனுஷன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்தியர்கள் இறந்துருவார். இவர் காலத்துல பக்தியர்கள் இறங்குறதுனால அவரும் நினைவா என்ன பண்ணுவார்னா குத்துமினார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்ட ஆரம்பிப்பார். குத்துமினார் வந்து கட்ட ஆரம்பிப்பார் டெல்லியில. சரிங்களா? கட்ட ஆரம்பிப்பார். அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ யால்துஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருப்பான். அவரோட பொண்ணை என்ன பண்ணுவானா இவர் கல்யாணம் பண்ணிப்பாரு. இப்படி என்ன பண்ணுவாரு, மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. சரிங்களா? இவரோட காலத்துல லாகூர்ல இருந்து டெல்லி வரை இருந்துச்சா கேபிட்டல். ஸோ லாகூரை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் டெல்லியை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மிலிட்டரி கேபிட்டல் 2 கேபிட்டல் ரூல் பண்ணுவார். ஸோ 2 கேபிட்டலா இவர் காலத்துல ரூல் பண்ணுவார். ஸோ மிலிட்டரி கேபிட்டல் டெல்லியாவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் லாகூரையும் ரூல் பண்ணுவார். சரிங்களா? இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னா 1210 ஹார்ஸ் போலோன்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம் விளையாடும் போது கல் தவறி விட்டு குதிரை வந்து கீழே வந்து மண்டையில் அடிப்படி இறந்து போயிருவார். ஸோ புரியுதா? ஸோ இவ்வளவுதான் குத்துப் ஐபக். ஸோ இதுதான் குத்துப்னான்னு சொன்னல டெல்லியில இருக்கு. சரிங்களா? அடுத்து ஷாஹுதீன் இல்துமிஷ். இவர் யாரா அடிமைன்னு சொல்லுவாங்க. குத்துப் ஐபக் கூட அடிமை. ஸோ தன்னோட பொண்ணை இவருக்கு என்ன பண்ணுவார், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. தான் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. இவர் இல்பாரி ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்க, இல்பாரி ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. உண்மையான ஃபவுண்டர், டெல்லி சுல்தானோட உண்மையான ஃபவுண்டர் யாரு? இவர் தான். இவர் 2 விதமான ரீஃபார்ம் பண்ணியிருப்பாரு. தங்கா அண்ட் சித்தான்னு சொல்லிட்டு 2 விதமான ரீஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சில்வர் காயின்ஸ் பேர் தங்கா, காப்பர் காயின்ஸ் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா ரீஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அடுத்து என்ன பண்ணுவார்னா தனக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்கும் அவங்களாம் அடிச்சு காலி பண்ணாரு. ஸோ யால்துஸ் எதிரியா இருப்பான், முல்தான் எதிரியா இருக்கும். 2 பேரும் அடிச்சு காலி பண்ணி மொத்த இடத்தையும் கேப்சர் பண்றாரு. ஸோ கோரியில இருந்து கஜினில இருந்து பெங்கால் வரையும் என்ன பண்றாரு, தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இங்க அதான் வரைஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ பாருங்க, கோரியில இருந்து
இப்போ இந்த இடத்துல இருந்து கஜினில வந்து பார்த்தோன்னா யாழ்து ரூல் பண்ணுவாரா, அவர் அடிச்சு அந்த இடத்த கேப்சர் பண்ணிடுவாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்க முல்தான் இருக்கும், முல்தான் குத்பாஜர் ரூல் பண்றாரு, அந்த இடத்த கேப்சர் பண்ணுவாரு. பக்தியார் கில்ஜி செத்ததுக்கு அப்புறம் அந்த பீகார பெங்காலை இவர் எடுத்துப்பாரு. ஸோ மொத்தம் லாகூர்ல இருந்து டெல்லி வரையும் ஆல்ரெடி டெல்லி சுல்தான் கண்ட்ரோல். அப்ப இந்த இடம் ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல் வந்துச்சு? இல்துமிஷ் கண்ட்ரோல் வந்துச்சு. சொல்றது புரியுதா? இல்துமிஷ் கண்ட்ரோல்ல கஜினில இருந்து பெங்கால் வரை யார் கண்ட்ரோல் வந்துச்சு? இல்துமிஷ் கண்ட்ரோல் வந்துச்சு. புரியுதாமா? சரி, இல்துமிஷ் என்ன பண்ணுவானா 1217 இல்துமிஷ் வர்சஸ் குத்பாஜா, இவர் முல்தானை கேப்சர் பண்ணார். இவர் டிஃபீட் பண்ணிட்டு முல்தானை கேப்சர் பண்ணார். அடுத்தது மங்கோலியர் படையெடுப்பை தடுத்துறது யார் அப்படின்னா இல்துமிஷ். இதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. எப்படி தடுத்துடுவார்னா ஜலாலுதீன் மங்கல்பாரின்னு சொல்லிட்டு ஒரு வந்து இளவரசர் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தோன்னா யார்ட்ட அடைக்கலிங்க இருப்பாரு? இல்துமிஷ் அடைக்கலிங்க. ஆனா என்ன பண்ணுவார்? இவரை பிடிச்சி கொடுத்துருவாரு. யார்ட்ட பிடிச்சி கொடுத்துருவா? சங்கீஸ்கானை பிடிச்சி கொடுத்து சட்லஜிர்வை தாண்டி யார் வரக்கூடாது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அமைதி ஒப்பந்தம் போட்டுருவார் சங்கீஸ்கானோட. புரியுதா? இது ரொம்ப ரொம்ப வரலாற்று சில பேசப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 40 படைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. யார் அப்படின்னா இல்துமிஷ். இதை அழிச்சது பால்பன், நம்ம பின்னாடி பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஐபக் ஆரம்பிச்சது குத்தி மேல கட்டி முடிச்சது யாருன்னா இவர் தான் கட்டி முடிச்சிருப்பாரு. தனக்கு அப்புறம் தன்னோட எக்கனாமிக் கிளாஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பாமா. எக்கனாமிக் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா இனிமே வர செஷன்ல இருக்கும். இந்த இந்த மந்த் முடிஞ்சோடனே இருக்குமா? கண்டிப்பா எக்கனாமிக் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி லைவ்ல போட்டு நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். ஹிஸ்ட்ரி கிளாஸ் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் இந்த மாசம் முடிச்சோம்னா அடுத்த மாசம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து ரஷ்யா சுல்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரோட பொண்ணு ஃபர்ஸ்ட் உமன் சுல்தானேட், ஃபர்ஸ்ட் உமன்ல சேர்ந்த சுல்தானேட்ஸ். இவர் யார் நாமினேட் பண்றா அப்படின்னா ஃபாதர் இல்துமிஷா நாமினேட் பண்றாரு. இல்துமிஷா என்ன பண்றாரு? இவர் நாமினேட் பண்ணி தன்னோட அடுத்த வாரிசா அறிவிக்கிறாரு. வாரிசா யார் அறிவிக்கிறார்? இல்துமிஷா அறிவிக்கிறாங்க. அடுத்து சகல்கானின்னு சொல்லிட்டு 40 படை யார் உருவாக்கும்? இல்துமிஷ். அந்த 40 பேருமே இவர் பிடிக்கிறார். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம ரூல் பண்றதா, ஒரு பொண்ணுக்கு நம்ம ரூல் பண்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இவங்க எதை பத்தி கவலைப்படல, ஸ்ட்ராங்கா ரூல் பண்ணாங்க. இவர் கீழே ஒரு நம்பிக்கையான ஒரு தளபதி இருந்தாரு, குதிரைப்படை தளபதி. யாருன்னா ஜலாலுதீன் யாட்கட் கான் சொல்லுவாங்க அவர் பேரை. இவர் வந்து அபிசீனியன் ஸ்லேவு. இவரை வந்து என்ன பண்ண கூடவே வச்சுட்டு எல்லாரையும் டிஃபீட் பண்ணுவாரு. இவர் காலத்துல ராஜ்புட் பிரச்சனை இருக்கும், அந்த ராஜ்புட் பிரச்சனையை சமாளிப்பாரு. சரிங்களா? ராஜ்புட் சமாளிப்பாங்க. ஆனா இவர் காலத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கவர்னர் வந்து இவர் காலத்துல புரட்சி பண்ணுவார். அவர் பேர் என்னன்னா அல்துனியான்னு சொல்லுவாங்க. பத்தினாடா கவர்னர். இவர் என்ன பண்ணுவார்? பயங்கரமா ரிவோல்ட் பண்ணுவார். இவங்க இருந்து எப்படி ஒரு பொண்ணு எங்களுக்கு ஆட்சி பண்ணலாம், நான் ஒத்துக்க மாட்டேன், ஆட்சி பாரு. இந்த அல்துனிக்கும் ரஷ்யா சுல்தான் சண்டை வரும். இந்த சண்டையில அவரை குதிரைப்படை தளபதியான யாட்கூட கொண்டுருவார். யார் கொண்டுருவா? அல்துனி கொண்டுருவார். கொண்டுட்டு இந்த அம்மா ஜெயில பிடிச்சி போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணிட்டு டெல்லிக்கு போய் ஆட்சி பண்ணலாம்னு சொல்லி வரும்போது ட்ரைப்ஸ் வந்து கொண்டுருவாங்க. ட்ரைப்ஸ் வந்து யார் கொண்டுருவா? அல்துனியையும் ரஷ்யாவையும் கொண்டுருவாங்க. சொல்றது புரியுதா? இதோட ரஷ்யா சுல்தானும் முடியுது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பால்பன் வந்து பார்த்தோன்னா ரஷ்யா சுல்தானோட பேரன். சரிங்களா? பேரன். ஸோ ஜார்ஜ் பால்பன் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ராஜாலாம் கிடையாது, நான் வந்து யாரு? கடவுளோட பிரதிநிதி. எனக்கு கடவுள் அமுச்சு வச்சிருக்காரு, நான் கடவுள் தான் எனக்கு அமுச்சு வச்சிருக்கேன், ரூல் பண்ண சொல்லி அமுச்சு வச்சிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? நான் வந்து வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுவார்? 40 படை ரொம்ப ஆபத்தான படைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 40 நோபல்ஸ் அந்த படையை கேன்சல் பண்ணுவார். ஸோ 40 படையை உருவாக்குற யார்? இல்துமிஷ். அதை அபாலிஷ் பண்ண யார்? பால்பன். சொல்றது புரியுதா? ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பைசஸ் கொண்டு வராரு. தன ராஜ்யக்குள்ள எல்லா ஸ்பைசஸ் ஒற்றர் படையை கொண்டு வந்து யாரெல்லாம் தன்னை எதிர்த்து வேலை பார்க்கறான் எல்லா நோபல்ஸ் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் மாண்டிருக்கணும். எவனா ஏதாவது எது பண்ணா அவனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தன் எதிர்க்காக வேலை பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி வீசிடுவார். சரிம்மா, கண்டிப்பாமா. அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் தன் எதிராக வேலை பார்க்குறோம் எல்லாரையும் அட்டி வெட்டி வீசிடுவார். ஒருத்தரையும் பஞ்சமாகவும் பட்டாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்கப்பா, மியாஸ் ஆஃப் மிஃபாட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, ஷியா முஸ்லீம் சொல்லுவாங்க. அந்த முஸ்லீம்ஸ் இவரை சப்போர்ட் பண்ணனால அந்த காடை கொளுத்தி விட்டுருவாரு. மிஃபாட்னு ஒரு காடு, அந்த காடை கொளுத்தி விட்டுருவாரு. எல்லாம் சாவுங்கடான்னு சொல்லிட்டு என்ன கொளுத்தி விட்டுருவாரு. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா திவானை அரசு அப்படின்னு சொல்லி மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் உருவாக்குவார். யாரெல்லாம் தன்னை எது சண்டை போறாலும் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் உருவாக்குவார். இதோட ஸ்லேவ் டைனாஸ்டி முடியுது. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கில்ஜி அண்ட் துக்ளக் டைனாஸ்டி, லோடி, சையத் 4 டைனாஸ்டி பார்ப்போம். புரியுதா? இதுவரை புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? ஸோ கிளாஸ் ஓவர்வியூ புரியுதா? ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் லைவ்.
அதான் கொஞ்சம் நெர்வஸா இருக்கு. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் லைவ். கொஞ்சம் எப்படி கமெண்ட்ஸ் பார்க்கலாம்னு தெரியல. புரியுதா? எல்லாரும் புரியுதாம்மா? ஸோ போக போக நம்ம நல்லபடியாக கொண்டு போயிடலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸும் சூப்பராக கொண்டு போயிடலாமா? சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ்லாம் சூப்பராக கொண்டு போயிடலாம். புரியுதா? கிளியராம்மா? ஏ டவுட்ஸ்? டவுட்ஸ் இருக்காமா? டவுட்ஸ் இருக்காமா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.